முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தால் வந்து அறியாத்தை நான் போயிட்டு வந்த டைமில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எந்த உதவியுமே என்னை வந்து சேரலை இப்போ வரைக்கும். இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து இது சம்பந்தம் அறிஞ்சினா நான் பாகிஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் பாக்ஸிங் ஒன்று இருக்குது, முல்லைத்தீவில் கோச் பண்ணுறாங்க. இதுக்கு நாங்கள் இப்போ ரெஃபரன்ஸாக போய் பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கே இல்லையா? முல்லைத்தீவில் கிளாஸ்ண்டா இங்கே இருந்து பிள்ளைகள் வர இயலாது. இதில் தான் நாங்கள் கிளாஸ் கட்டுறதுக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி.கே. பவின். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இலங்கை திருநாட்டுக்கு வந்து ஒரு தங்க பதக்கத்தை வென்றெடுத்த ஒரு வீர மங்கையை சந்திக்கிறதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் நாட்டில் இப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈழத்தில் வந்து நிறைய மேட்சுகளை வின் பண்ணியிருக்கிறா பாக்ஸிங்கில். ஒரு பிரபலம், அது எங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயம். பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடைச்சி பாகிஸ்தானில் போய் பாக்ஸிங் மேட்ச் விளையாடி தங்கப்பதக்கத்தை இலங்கைக்காக வென்று இலங்கைக்கு திரும்பி வந்து ஒரு சாதனை கிடைச்ச ஒரு வீர திருமகன். ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த சாதனையை அவ செய்திருந்தவா நிறைய ஊடகங்கள் வந்து அவ சந்திச்சிருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டு புலம்பெயர் தேசங்களையும் சந்திச்சிருக்கணும், தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கணும். உதவிகளை வந்து அந்த அந்த அவருக்கு வந்து செய்யறன்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்கணும். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எந்த உதவியுமே என்ன வந்து சேரலை இப்போ வரைக்கும். பிரதேச செயலகத்தால் வந்து அவருக்கு அந்த பயிற்சிகளை நடத்துறதுக்கு அவ கோச் பண்ணுறதுக்குரிய ஒரு அதோட அந்த இடத்துல இருந்து அவைகள் வாழக்கூடிய ஒரு ஏற்பாட்டுக்கு சேர்த்து வந்து அந்த ஒரு காணி ஒன்றை வழங்கியிருக்கணும், ஒரு 4 ஏக்கர் பரப்புல காணி ஒன்றை வழங்கியிருக்கணும். ஸோ அந்த காணிக்குள்ள வந்து நிறைய செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான வாக்குறுதிகளை வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து கொடுத்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஈழத்தமிழர் வர்த்தக சங்கம் சவுத் ஈஸ்ட் கேண்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ற வழி எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து இது சம்பந்தம் அறிஞ்சினாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். அவள் நேர்காணல் செய்ய போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு என்ன தேவைப்பாடுகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அந்த பிரச்சனைகளை வந்து அவன் வாயாலே வந்து சொல்லுவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் வந்து இந்துகாதேவி கணேஷ். நான் வந்து 2022ஆம் ஆண்டு சவட் கிக் பாக்ஸிங் போட்டிக்காக பாகிஸ்தான் போயிட்டு கோல்டு மெடல் வின் பண்ணி வந்திருக்கிறேன். ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும். கூகுளில் இந்துகாதேவி கணேஷ்ண்டு சர்ச் பண்ணினா என்ன பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஏஜி ஆஃபீஸால் வந்து எனக்கு கிளாஸ் செய்கிறதுக்காக ஒரு காணி கொடுத்தது. அந்த காணி வந்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்தாச்சு. ஆனால் அதுக்கு தேவையான நான் கிளாஸ் செய்கிறதுக்கான கட்டிடம், மற்றது பாத்ரூம், கரண்ட், அப்படி எந்த அடிப்படை வசதியுமே அங்கே இல்லை. எல்லாத்தையும் செய்யக்கூடிய வசதி என்ன டைம் இல்லை. ஸோ இதுக்கான ஒரு சின்ன வேலை திட்டத்தை செய்து தர சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா இப்போ நான் ஒரே இடத்துலேருந்து கிளாஸ் செய்கிறாண்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது எனக்கு நிறைய இடங்களுக்கு போய் வந்து கிளாஸ் செய்யக்கூடிய மாதிரி வசதிகள் இல்லை. நானும் வெட்டிங் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ அவரையும் மேனேஜ் பண்ணி கொண்டு இந்த வேலையை செய்கிறதுக்கான வசதி என்னட்ட இல்லை. இது எல்லாமே நான் பாகிஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச அவார்ட்ஸ். அதுக்கு முதலும் நிறைய மேட்ச்சில் பெஸ்ட் பாக்ஸர் கப்பெல்லாம் வாங்கினது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் நிறைய அவார்ட்ஸ் தந்துருக்குறாங்க. நான் போகிறதுக்கு முதல் வந்து என்ன யாருக்குமே இங்கே தெரியாது, பாக்ஸிங் அண்ட் ஒன்று முல்லைத்தீவில் இருக்குன்றதும் தெரியாது. நான் பாகிஸ்தான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் எல்லாருமே பாக்ஸிங் அண்ட் ஒன்று இருக்குது, முல்லைத்தீவில் கோச் பண்ணுறாங்க, கிளாஸுக்கு போகிறாங்கன்றது எல்லாமே தெரியும். நான் என்ன பின்பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் கட்டாயம் செய்வேன். ஏனெண்டா நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் கிளாஸ் போகிறேன்டா 3.5 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கு பிறகு பஸ் எடுத்து அப்படி நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நாங்கள் இருந்த இடத்துல வந்து கரண்ட் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஸோ அதெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போவும் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைக்கவும் இல்லை. என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் செய்யணும். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டவங்க தான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க.
அப்படி கிளாஸஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸ்கூல்லையும் வந்து 3-4 ஸ்கூல்கள் கிளாஸ் போய் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இடமும் நான் தேடி தேடி போய் தான் கிளாஸ் எடுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடத்துல கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் செய்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் முன் வந்து இதை பழகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதால் என்னுடைய லட்சியம் வந்து இப்போதைக்கு அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச இந்த பாக்ஸிங்கை வந்து நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்களையும் வளர்த்து விடணுமன்றது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய லட்சியமாக இருக்குது. நான் இப்போ வெட்டிங் பண்ணி இருக்கிறதால முதல் கணேஷ் இந்துகாதேவி என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பிரபாகரன் இந்துகாதேவி. இது வந்து கடைசியாக முல்லைத்தீவு செயலகத்தால் மாவட்ட செயலகத்தால் வந்து அரியாத்தை விருது வந்து எனக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஹெல்ப்பை செய்யுங்க. நான் போயிட்டு வந்த டைமில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்தது. ஆனால் எந்த உதவியுமே என்னை வந்து சேரலை இப்போ வரைக்கும். கிளாஸை பற்றி கதைச்ச இடத்துல எனக்கு வந்து ஈழத்தமிழர் வர்த்தக சங்கம் சவுத் ஈஸ்ட் கேண்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுற வழி எனக்கு தெரியலை. ஆனால் அவங்களால எனக்கான இந்த ஹெல்ப்பை செய்து கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தா கட்டாயம் யாராவது என்னோட கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த ஹெல்ப்பை செய்து தாங்க. இந்த வீடியோவை பார்த்தா என்னை கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 076 750 78 77 இதான் என்ற நம்பர். கட்டாயம் என்னை கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி யாராவது கதைக்கிறேன்டா கதைக்கலாம். நான் வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் அம்மாவோட வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார். அவங்களும் வெட்டிங் பண்ணி அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நான் திருமணம் முடித்ததுக்கு பிறகு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஏனெண்டா இப்போ எனக்கு வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நான் போனால் எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. என் லட்சியம் வந்து பாக்ஸிங் தான். நானும் அச்சீவ் பண்ணணும், என்னோட இருக்கிறவங்களையும் அச்சீவ் பண்ண வைக்கணும். அதுக்காக நான் நிறைய கஷ்டப்படுறேன். அதால் உண்மையாகவே என்னால் வருமானம் ஈட்டக்கூடிய வழியை என்னால் தேட முடியலை. நானும் இருக்கிறதால குழந்தையும் வச்சுக்கொண்டு எனக்கு கிளாஸுக்கு போகிறது மற்றது வேலைக்கு போகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அதால் இவர் தான் என்னை குழந்தையும் பார்த்துக்கொள்கிறார். நான் வந்து ஸ்கூலில் தான் இப்போ கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறேன். போயிட்டு வர்றதுக்கான வழியும் எனக்கு இல்லை. வீடும் இல்லாமல் இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் வசித்து வர்றோம். இப்போ வந்து எனக்கு ஏஜ் ஆஃபீஸால் ஒட்டுஸ்டான் ஏஜ் ஆஃபீஸால் வந்து எனக்கு காணி தந்துருக்குறாங்க. கிளாஸும் செய்து அங்கேயே என்ன குடியிருக்கிற மாதிரியும். அப்போ அந்த காணியில் தான் நான் எல்லா இதுவும் செய்கிறதா இருக்கிறேன். நாங்கள் இப்போ போய் அந்த காணியை பார்ப்போம். அங்கே போனது பாகிஸ்தான் போனது வந்து கிக் பாக்ஸிங், இங்கே செய்கிறதுன்னா பாக்ஸிங். ப்ராக்டிஸ் டைமில் எல்லாம் ப்ராக்டிஸ் டைமில் முதல் மேட்ச்சில் தானே வேலை செய்கிறது. அப்போ அங்கே ப்ராக்டிஸ் நல்லா. இப்போ அதால் தான் நான் ப்ளே பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். ஓகே, அந்த பேரொண்டு இல்லாமல் போயிருந்தானே, அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் இல்லாமல் கிளாஸுக்கு போய் கடைசியாக மேட்சுக்கு போனப்போ கை கொஞ்சம் இன்ஜர்ட் ஆகி இந்த இதுக்குள்ளே எலும்பு இதாக வலிக்கிட்டு, அப்போ அதோட தான் கோச் பண்ணலாம் அப்படின்ட்டு வலிக்கிட்டு. இனி கோச் பண்ணினா மேட்ச் விளையாடவும் இயலாது, ப்ளே பண்ண இயலாது. அப்போ அதால் ப்ளே பண்ணுறதை விட்டுட்டு கோச் பண்ண தொடங்கி. இதுக்கு நாங்கள் இப்போ ரெஃபரன்ஸாக போய் பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் இருக்கா? அப்படி இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கே இல்லையா? ஸ்கூலில் தானே செய்கிறது. இப்போ பெருசாக ஒருவருமே அந்த கிளாஸ்ன்னு சொல்லி அகாடமியாண்டு ஸ்டார்ட் பண்ணி செய்யலாங்க, செய்கிறாங்க தானே. ஆனால் இப்போ வவுனியாவில் செய்கிறாங்க யூசி கிரவுண்டில். இப்போ இங்கே அப்படி செய்கிறதுக்கு இல்லை தானே. முல்லைத்தீவில் கிளாஸ்ண்டா இங்கே இருந்து பிள்ளைகள் வர இயலாது, பஸ் பிரச்சனை வேறு. அப்போ அதனால யாருமே வாரதில்லை. அந்த பிரச்சனை தான், பஸ் பிரச்சனை. நீ பிள்ளைகள்கிட்டையும் காசு இருக்கணும் பஸ்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்கு. அப்போ ஃபுல் பிளான் எடுத்து கோட்டேஷன் பண்ணி வச்சுருக்குல்ல. பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணால் கூட கொண்டு போய் முடிச்சிடலாம். இப்போ இதண்டா நிறைய பேர் கிளிநொச்சியிலேருந்தும் கேட்டது எனக்கு கிளாஸ் எடுக்க சொல்லி. அப்போ இதண்டா மெயின் தானே, அங்கேருந்து வராக்களுக்கு ஈஸியாக இருக்கும், இங்காலேருந்து வராண்டா ஈஸி. அதனால தான் இதில் செய்வாங்க. இதான் வந்து எனக்கு ஏஜ் ஆஃபீஸால் கொடுத்த காணி, காலைக்கர் காணி தான் கொடுத்துருக்குறாங்க. இது நாங்கள் முதல் காணியை வந்து பார்க்குற நேரம் ஃபுல்லாக பெரிய காடு தான் இருந்தது. இப்போ 2 தடவை கிட்ட ஜேசிபி போட்டு அடித்து தான் இந்த லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இதில் இன்னுமே நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. எல்லாத்துக்குமே நிதி வேணும். இந்த காணி வந்து மாங்குளம் ஜங்ஷன்லேருந்து வந்தால் வெட்டினரி ஆஃபீஸுக்கு பின்பக்கம் உள்ள காணி தான் எங்களோட காணி.
இதில் தான் நாங்கள் கிளாஸ் கட்டுறதுக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்பயும் கிளாஸுக்கான பிள்ளைகள் வராங்க, ஆனால் இதில் செய்யக்கூடிய வசதி இல்லை. கட்டாயம் முதல் பாத்ரூம் மற்றது கரண்ட் வசதிகள் வேணும், இருந்தால் மட்டும்தான் எதெண்டாலுமே சும்மா ஒரு கொட்டில் போட்டு செய்கிறண்டா கூட பார்க்குறவங்க கட்டாயம் இதுக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்த்து நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பகுதியில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்கள். அண்ட் அதோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுனோட எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இப்படியான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து தான் இது. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.